இங்கே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் திரியேக தேவன் எண்ணிக்கையில் அல்ல, எண்ணங்களிலும் செய்கைகளிலும் ஒன்றாக இருக்கிறார்கள் என்பதை மீண்டும் மீண்டும் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு விளக்குகிறது. தேவத்துவம் என்கிற பொழுது பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் என்று நாம் பார்க்கிறோம். இவர்கள் தனித்தனி நபர்கள், ஆனால் தனியாக கிரியை செய்கிறதில்லை. குமாரரும் ஆவியானவரும் தெய்வீகத்தில் பிதாவாகிய தேவனுக்கு சமமாக இருந்தாலும் அவர்கள் தங்கள் செயல்பாட்டில் பிதாவிற்கு முன் அடிபணிந்து கொள்ளுகிறார்கள். சங்கீதம் 136 2ஆம் வசனம், தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மனுக்குலத்திற்கு மீட்பின் திட்டத்தை வகுத்து தந்தவர் பிதாவாகிய தேவன். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் வந்தார், அவர் அனுப்பப்பட்டார் என்று யோவான் 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். மீட்பின் திட்டத்தை பிதா உருவாக்கினார், அதை குமாரன் நிறைவேற்றினார். யோவான் 6ஆம் அதிகாரம் 38 முதல் 40 வரை. என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படியே செய்ய நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாட்களில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாக இருக்கிறது. குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாட்களில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாய் இருக்கிறது என்றார். ஆம், இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம், குமாரனாகிய கிறிஸ்து இயேசு அவர் செய்த கிரியைகளில் ஒன்றும் தானாக தன்னுடைய விருப்பத்திற்கு செய்யாமல் பிதாவாகிய தேவன் அவருக்கு எதை சொன்னாரோ, எதை செய்யும்படி அவருக்கு விளக்கினாரோ அதை தான் இந்த பூமியிலே வாழும்போது அவர் செய்தார். பாவங்கள் எல்லாம் பிதாவாகிய தேவனுக்கு எதிரானவைகள், அது பிசாசினால் உண்டாயிருக்கிறது. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனென்றால் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையாகிய உலகத்தில் உள்ளவைகளெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைப்பான். ஹல்லேலூயா. மனம் திரும்புவதும் மனமாற்றமும் பிதாவினுடைய நோக்கமாயிருக்கிறது. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில், தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, அவர் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவின் மீது வைக்கின்ற விசுவாசம் பிதாவின் பிள்ளைகளாக்குகிறது. நாம் இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் பிதாவின் பிள்ளைகளாக மாறுகிறோம். யோவான் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொள்கிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆம், அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு அவருடைய பிள்ளைகள் என்கின்ற ஒரு அதிகாரத்தை நமக்கு கொடுக்கிறார். பிதாவினிடத்தில் செல்வதற்கும் அவரிடத்தில் சேர்வதற்கும் இயேசு கிறிஸ்து ஒருவரே வழி. நாம் அதை பார்த்திருக்கிறோம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் என்னுடைய பிதாவின் ராஜ்யத்திலே வரான் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். பிதாவினிடத்தில் செல்வதற்கும் அவரிடத்தில் சேர்வதற்கும் ஒரே ஒரு வழி என்றால் அது இயேசு கிறிஸ்துவின் வழி மட்டுமே. எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே, மேலும் நமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்கிறதற்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார். ஆகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களையும் நம்முடைய மீறுதல்களையும் மன்னிக்க கூடிய அந்த அதிகாரத்தை குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறதை நாம் இங்கே பார்க்க முடியும். பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவின் மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்பினார் என்கிறதை அநேக வசனங்கள் உண்டு. அவற்றில் சிலவாக அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில், இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள், நீங்கள் அறிந்திருக்கிறபடி
நசரேனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். அப்போஸ்தலர் 2:23. அப்படியிருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின் படியையும் அவருடைய முன்னறிவிப்பின் படியையும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். 2:24. தேவன் அவருடைய மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. அப்போஸ்தலர் 3:15 ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். ஆக பிதாவானவரே இயேசு கிறிஸ்துவை மரணத்திலிருந்து எழுப்பினார் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.